வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு சுவையும் மஸ்தியும் சேனல். இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க. ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனோடனே 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டுங்க, 5-6 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, மல்லித்தலை இதெல்லாம் சேர்த்து அரைச்சி அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு, நம்ம சுவையும் மஸ்தியும் சேனலோட பிரியாணி மசாலா அல்டிமேட்டாக இருக்குங்க. நானே சொல்லக்கூடாது, நீங்கள் ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். வரமிளகாத்தூள் சேர்த்துட்டுங்க, மல்லி புதினா சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 3 தக்காளியை பொடியாக கட் பண்ணி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து மூடி வச்சிடலாம், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்குமே. சோயா வந்து சுடுதண்ணியில் போட்டு 2 கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. பட்டாணி வந்து ஒரு நைட்டே ஊற வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டுட்டு அதையும் எடுத்து வச்சுருக்குறாங்க. இப்போ 2ஐயும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்மக்கிட்ட எல்லா மசாலாமே கிடைக்குங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் வாங்கிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு, நம்மக்கிட்ட நெய், மசாலா, பஞ்சகாவிய விளக்குங்க, பஞ்சகாவிய சாம்பிராணி, சுத்தமான ஒரிஜினல் பசு நெய், எருமை நெய் எல்லாமே கிடைக்குங்க. உங்களுக்கு என்னென்ன மசாலா வேணுமோ எல்லாமே நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க. உங்களுக்கு தேவைப்படுறவங்க என்னென்ன வேணுமோ கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வந்துட்டு சீரக சம்பா குருணை தாங்க ஊற வச்சுருக்கிறேன். 2.5 டம்ளர் ஊற வச்சுருக்கிறேன். அதுக்கு வந்து நான் 2 டம்ளர் அளவு தண்ணி மட்டும்தான் சேர்த்துக்க போகிறேன். 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேங்க. சீரக சம்பா அரிசியில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக வடித்து வச்சுட்டு நம்ம வந்துட்டு சேர்த்தணுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த குருணை அரிசியில் செஞ்சாலே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு அரை லெமன் அளவுக்கு வந்து புழிஞ்சு விட்டுறலாங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. டெய்லி நம்மளோட வீடியோஸ்க்கு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. இப்போ மூடி வச்சிடலாங்க. ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மேலே இப்படி தாங்க இருக்கும். ஒரு கலர் விட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கும் போட்டுட்டுங்க லஞ்ச் பாக்ஸுக்கு போட்டுக்கலாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து ஒயிட் எக்கு வந்து 2 வச்சுருக்குறேங்க. ஓகேங்க, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.